ஓகே. நாங்க எப்படி வந்து ஃபேப்ரிக்ல வந்து இந்த எலாஸ்டிக் நைட்டி, அதாவது இந்த கல்கி நைட்டிய வந்து நாங்க எப்படி வந்து மார்க் பண்ணி தைக்க போறோம், ஸ்டிச் பண்ண போறோம்ங்கிறத பார்ப்போம். ஸோ முதலாவது நீங்க என்ன செய்யணும், அத 2 மடிப்பா போட்ட ஃபேப்ரிக்க வந்து இன்னொரு தடவ மடிக்கணும். அதாவது 4 பீஸ் வார மாதிரி, 4 துண்டு வார மாதிரி நீங்க மடிச்சுக்கணும். சரியா? ஸோ மடிச்சுட்டு என்ன செய்யணும்டா, ஷோல்டர் வந்து மார்க் பண்ணணும். ஸோ மெஷர்மெண்ட் கிளாஸ வந்து நல்லா பாருங்க. பார்த்துட்டு நீங்க மார்க் பண்ணேன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா மார்க் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ முதலாவது ஷோல்டரை 4ஆ பங்கு பிரித்து ஷோல்டர் மார்க் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு பின்னால் ஆம்கோலையும் நீங்கள் 4ஆ பிரித்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஆம்கோல்ட அந்த கையை ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக ஆம்கோல்ட சைஸ் வந்து வரும். ஸோ ஆம்கோலுக்கு பின்னால் நாங்கள் என்ன மார்க் பண்ணணும்னு சொன்னால், சரியா எங்களோட செஸ்ட்டை ரவுண்ட், அதாவது எங்களோட உடம்பு அந்த மார்புடைய ரவுண்டிக்கு தானே. ஸோ எங்களோட உடம்பு ஸ்டார்ட் பண்ணுற அந்த இடத்துல இருந்து நாங்கள் அந்த ரவுண்டை பார்த்து நாங்கள் மார்க் பண்ணணும். ஸோ நாங்கள் மார்க் பண்ண அந்த ரவுண்டை வந்து 4ஆ பிரித்து மார்க் பண்ணிவிட்டு, அதாவது நான் ஃபெஸ்ட்டுக்கு போட்டிக்கிற கோடு அந்த கோடு, அதோட வந்து நாங்கள் இன்னும் ஒரு 5 இன்ச்சை வந்து கூட்டணும். நாங்கள் ஏன் 5 இன்ச் கூட்டுறேன்னு சொன்னால், ஏன்னா நாங்கள் லாஸ்டிக் வச்சு அந்த இடத்துல சுருக்கும் போது கொஞ்சம் சுருங்கிரும். ஸோ நாங்கள் சரியாக கணக்காக எடுக்காமல் ஒரு 5 இன்ச்சை வந்து என்ன செய்யணும், அந்த ஃபஸ்ட் கோடு சரியாக உடம்புட கோடு, 2வது கோடு நாங்கள் கொஞ்சம் கூட்டிக்கிறோம். ஸோ நாங்கள் 5 இன்ச் வந்து கூட்டி எடுத்தோம்னா எங்களுக்கு கணக்காயிக்கும். அதே மாதிரி ஆம்கோலுக்கு வந்து 1 இன்ச் வச்சு நாங்கள் ஆம்கோலை வரைஞ்சிட்டு, உங்களுக்கு விளங்கும் வீடியோவில் நான் வரைஞ்சி காட்டுறது. ஸோ அதை வரைஞ்சிட்டு உங்களோட ஹைட் எந்த அளவுக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ஹைட் அப்படியே எடுத்தீங்கன்னா ஓகே. ஸோ இது வந்து நைட்டிங்கிறதுனால நாங்கள் இடுப்புடைய அளவு, தொடையுடைய அளவு அது எதுவுமே மார்க் பண்ணாமல் ஃபுல் ஹைட் எடுத்தோம்னா அது சுருங்கி வரும்போது எங்களுக்கு ட்ரெஸ் வந்து கரெக்டாக வரும். ஸோ நாங்கள் மார்க் பண்ணது வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ணதுக்கு பின்னால் இப்போ பார்த்துக்கோங்க, அதோடு நாங்கள் 3 இன்ச் அகலமுள்ள மாதிரியும் 12 இன்ச் நீளமுள்ள மாதிரியும் 2 பட்டி துண்டு வந்து கட் பண்ணி எடுக்கணும். சரியா? 2 பட்டி வந்து நாங்கள் கட் பண்ணி எடுக்கிறேன். அதாவது 12 இன்ச்சை வந்து நீங்கள் பிரிங்க. 6 இன்ச்சாக வந்து பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு 2 பீஸ் மொத்தம் 4 துண்டு வந்து கிடைக்கும். சரி, அந்த 4 துண்டையும் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், இந்த ட்ரெஸ்ஸை வந்து கைக்கு வந்து நாங்கள் என்ன செய்கிறோன்னா அந்த துண்டத்தை நாங்கள் பிடிக்க போகிறோம். ஸோ பாருங்கள், முதலாவது நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், உங்களோட ட்ரெஸ்ஸை வந்து கட் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கு பின்னால் வந்து நீங்கள் கையை வந்து கட் பண்ணிவிடுங்க. ஸோ இது எப்படி ஜாயின் பண்ணுறங்கிறத வந்து இப்போ நாங்கள் பார்ப்போம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். நாங்கள் ஃபுல்லாக பிரித்தோம்னு சொன்னால் அந்தங்களோட ஷோல்டர் வந்து நாங்கள் மார்க் பண்ணது இருக்கும். ஸோ அந்த ஷோல்டர் கிட்ட வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், சரியாக 2 இன்ச்சுக்கு வந்து நாங்கள் மடிக்கணும். சரியா? 1 இன்ச் இன்னொரு இன்ச்சையும் சேர்த்து, அதாவது 1 இன்ச் மடிக்கும் போது கரெக்டாக 2 இன்ச் வந்து கிடைக்கும். ஸோ 2 இன்ச்சுக்கு வந்து நாங்கள் மடித்து நீட்டான ஒரு தையல் ஒன்று தைக்கணும். தைச்சிட்டு பெரிய லாஸ்டிக் இருக்குது தானே, ஸோ அந்த லாஸ்டிக் தான் போட போகிறோம். இந்த பெரிய லாஸ்டிக் போடுறது எப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு சட்டை பின் ஒன்று யூஸ் பண்ணி சும்மா சாதாரணமாக ஒரு லாஸ்டிக் போடுற மாதிரி லாஸ்டிக்கை வந்து போடுங்க. போட்டுட்டு 2 அதாவது லாஸ்டிக்கில் 2 ஓரமும் கலண்டு வராத மாதிரி 2 சைட்லேயும் வந்து தைச்சிக்கோங்க. சரியா? இப்போ நீங்கள் எப்படி லாஸ்டிக் எடுக்கிறேன்னு யோசிப்பீங்க. இப்போ உங்களோட ஷோல்டரில் முழு அகலம் மீக்கி தானே, உங்களோட முழு அகலம் 16ண்டா நீங்கள் 8 இன்ச் வந்து எடுத்துக்கோங்க. 8 இன்ச் எடுத்து அதை 2ஆ பிரித்து, அதாவது இப்போ 16 இன்ச்சுன்னு சொன்னால் உங்களோட முழு ஷோல்டரும் 16ன்னு சொன்னால் நீங்கள் எத்தனை எடுங்க, ஒரு 9 இன்ச் எடுத்தேன்டா அதை 2ஆ பிரிச்சுட்டு நீங்கள் சுருக்கி அடிச்சிங்கண்டா உங்களோட கழுத்துக்கிட்ட வந்து அது நீட்டாக வந்து சுருங்கி இருக்கும். சரியா? ஸோ அதை சுருக்கி அடிச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த 2 பீஸ் நாங்கள் கட் பண்ணி எடுத்தோம், அந்த 2 பீஸையும் 2ஆ ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ ஜாயின் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும். அது 2மே ஜாயின் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு ஈஸியாக தைச்சிக்கொள்ள இயலும். ஸோ நாங்கள் லாஸ்டிக்கை போட்டதுக்கு பிறகு லாஸ்டிக் நடுவுலையும் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு தடவை தைக்கணும். அப்போ தான் வந்து அந்த சுருங்கினது வந்து நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் 2 பட்டி துண்டையும் தைச்சிருப்போமே, ஸோ அந்த 2 பட்டி துண்டையும் என்ன செய்யணும்னு சொன்னால், சரியாக வந்து நாங்கள் எங்களோட ட்ரெஸ் எப்படி இருக்கும், 2 பீஸாக இருக்கும். அதாவது முன் பீஸ் உண்டு, பின்னுக்கு ஒரு பீஸ் உண்டு. சரியா? ஸோ அந்த 2 பீஸ்லேயும் வந்து எங்களோட கை ஜாயின் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சு 2 சைட்லேயும் என்ன செய்யணும்னா நீட்டாக வந்து நாங்கள் தைச்சி எடுத்துக்கணும். சரியா? ஸோ தைச்சேன்னு சொன்னால் எங்களுக்கு நீட்டாக வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு இப்போ வீடியோவில் பார்த்தா விளங்கும்.
அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா கையை வந்து வரைஞ்சிக்கணும் சரியா. ஸோ நாங்கள் ஓப்பன் ஷல்வாருக்கெல்லாம் எப்படி கை வரைவோமோ அதே மாதிரி கையை நீங்கள் மடித்து வச்சு வரைஞ்சிட்டு கையையும் வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால் தைச்சிக்கோங்க. ஸோ கையை ஃபுல்லாக தைச்சதுக்கு பின்னால் கைட border லைனையும் தைச்சிட்டு அதுக்கு பின்னால் நீங்கள் ஒரு ஷல்வாரை எப்படி நாங்கள் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டுக்கு மூட்டிக்கொண்டே போமோ அதே மாதிரி கையில் தொடங்கி அப்படியே கொண்டு வந்து ஃபுல்லாக கவுனை முடிச்சிங்கண்டா ஓகே. ஸோ ஃபுல்லாக 2 சைடையும் மடித்ததுக்கு பின்னால் நீங்கள் வாட்டியையும் தைச்சதுக்கு பின்னால் உங்களுக்கு இந்த கவுன் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிரும். ஸோ முதலாவது நீங்கள் உங்களுக்கு தைக்காமல் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு சின்ன கல்கி ட்ரெஸ் ஒன்று தைச்சி பாருங்கள் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி மெஷர்மெண்ட் சொல்லி தந்த கிளாஸை வந்து 1க்கு 2 தடவை நல்லா பாருங்கள். ஸோ விளங்கியிருக்கும். ஸோ ஈஸியாக உங்களுக்கு தைச்சிக்கொள்ள எலுமாகும். ஸோ முதலாவது சின்ன ட்ரெஸ் ஒன்று தைச்சி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஓகே எனக்கு நல்லா வருது அப்படின்னு சொன்னேன்டா நீங்கள் தாராளமாக உங்களோட சைஸ்க்கு வந்து தைச்சிக்கோங்க. ஸோ இதோட இந்த கிளாஸ் முடியுது. தேங்க்யூ.